வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறைய பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம். இப்போ 2-3 மெத்தடு வந்து பிரின்சஸ் கட் பண்ணுறோம். ஸோ இந்த வழிமுறை வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அந்த ஃபிட்டிங், ஏன்னா பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது அந்த கப் ஷேப்பு வரக்கூடிய அந்த பொசிஷன் டாட் இல்லாமல் நம்ம ஒரே ஜாயிண்ட்டாக வந்து அதை பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த டாட்டுகள் இல்லாமல் இருக்கும் பொழுதே வந்து இந்த ரிங்கிள்ஸ்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோம், என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்துகிறோங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. ப்ளவுஸுடைய ஹைட் வந்து 13. கீழே அப்படி கரெக்ட் பண்ணி ஸ்டிச்சிங்க்கெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 13 இன்ச்சு ஹைட்டு. ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். மேல் லைனில் வந்து கோடு போட்டுக்கணும். ஹைநெக் ப்ளவுஸு. ஷோல்டர் வந்து 14.5, 7.25 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு. இங்கேருந்து 3/4 இன்ச்சு கீழே இறக்கணும். இங்கேருந்து 2.25 இன்ச்சு. கழுத்தினுடைய அளவு 2.25. இது வந்து பாடி டிவைடட் பை 12 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 34.5 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு. நான் 2.25 வச்சுருக்கேன். நீங்கள் பாடி டிவைடட் பை 12 அப்படிங்கிறது கணக்கு. ஆம்கோலுடைய ஹைட்டு வந்து 6 ஒரு பாகம். 34.5 இன்ச்சு. 5.25 இன்ச்சு ஆம்கோல். இந்த 5.25 இறக்கிக்கோங்க. ஜஸ்ட் 34.5, 8.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இடுப்பு வந்து 30.5, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இப்போது செஸ்ட் அளவு வச்சாச்சு. இங்கே ஆம்கோலினுடைய அளவு வந்து தையல் சேர்த்து வந்து 7.25, 1/4 இன்ச்சு சேர்த்து 7.5. இந்த 7.5 இங்கே வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோலினுடைய லைன் இதில் இந்த ஷேப் வந்து இதிலேருந்து போட்டுக்கணும். ஒரு சைடு வந்து இதில் போட்டுக்கணும். இப்போது அக்ராஸ் செஸ்ட்னுடைய இந்த ஹைட் என்ன இருக்கோ இதில் பாதி, அதிலேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இதிலேருந்து ஆம்கோலுடைய லைன் போட்டுக்கணும். ஆம்கோல் வந்து 15.5. இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். 7.25 வேணும். 7.5 இன்ச்சு தான் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி. ஏழே முக்கால் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பாதியாக வந்து டாட்டுக்கு வச்சுக்கோங்க. டாட்டுக்கு 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. மேலேருந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு 8.25 1 பாயிண்ட்டு, 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 34.5, 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு. இந்த 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு டாட்னுடைய சென்டர் பாயிண்ட்னுடைய இடத்த எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து டாட் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஹைநெக் ப்ளவுஸுங்கும்போது பேக்கில் ஓப்பன்லாம் இருக்காது. அந்த இடங்கள்லாம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் வர மாதிரி அந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடங்களில் ரிங்கிள்ஸ் வராது. அதை அப்படியே கட் பண்ணிடலாம். சைடில் வந்து இந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பேக் வெட்டினோடனே இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு, ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு
ஒரு சார்ட்டில் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஹைனெக்கு ப்ளஸ்ஸு பிரின்சஸ் கட்டு ஹைனெக் ப்ளவுஸு. இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சு பேக் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அக்ராஜஸ்னுடைய இடம் அந்த ஃப்ரண்டில் உள்ளதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட் வந்து இந்த ரெடி அளவில் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிச்சிங் தும்பு. இந்த பேக்கோட இடுப்பு இடத்த அப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு இது பேக்கினுடைய லைன் அக்ரா செஸ்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு மேலே இருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கே வந்து இந்த லைன் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் இவ்வளோ பிடிப்போம். நெக்கினுடைய அளவு 6 இன்ச்சு, ஒரு 6 இன்ச்சு நெக்கு. இந்த ஹை நெக் வைக்கும்போது நீங்கள் அளவு எடுக்க 6.5, 6.75, 7 எவ்வளோ வந்தாலும் சரி அந்த அளவு கணக்கு பண்ணிக்கோங்க. இது நெக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம். நான் ஒரு 6 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த நெக்கினுடைய அளவை லைட்டாக இப்படி வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு எப்படியெல்லாம் தேவையோ, என்ன ஷேப் மாதிரி நமக்கு தேவையோ அந்த ஷேப் மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நெக் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக தேவைக்கான மாதிரி கொடுத்துக்கிடுவோம். இப்போ இது வந்து கழுத்தினுடைய இடம். இந்த இடத்துல இருந்து இந்த நெக்கை அப்படி டவுன் பண்ணி 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி வச்சுருக்கிறேன். இங்கேருந்து 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி இந்த நெக்கை நல்லா டீப்பாக அப்படி எடுக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு அந்த கழுத்தை ஸ்டிச் பண்ணக்கூடிய மார்க்கையும் இந்த சைடு அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதிலிருந்து மார்க்கில் இருந்து நம்ம அந்த காலரினுடைய அகலம் தேவையான அளவு 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன் இன்ச்சில் இந்த மார்க் பண்ணிக்கோங்க. நான் பொறுமையாக தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக வந்து அந்த கவு கொடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டருடைய அளவு வந்து இங்கேருந்து இப்படி அளந்துக்கோங்க. 7.75 இருக்குது. அதே அளவு வந்து 7.75 இப்படி அளந்துக்கோங்க. 7.75 வருது. ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவு பார்த்துட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது நீங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணக்கூடிய இடம். நெக்கு வந்து நமக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பை வந்து நெக்கினுடைய டீப் நமக்கு எப்படி வேணும், இந்த மாதிரி நெக் நல்லா டீப்பாக வேணும்னா இந்த ஓரத்தில் அப்படி வச்சு இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து இதிலேருந்து லைட்டாக அந்த ஷேப்பை இங்கேருந்து கொண்டு போகணும். இப்போ மிடில் ஜஸ்ட் வந்து 35.5, 8.75 1 பாயிண்ட்டு, ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ஃபஸ்ட்டு. அது மாதிரி அண்டர் பஸ்னுடைய அளவு வந்து 35.5, 11.75 1 பாயிண்ட்டு.
இப்போ டாட் சென்டர் பாயிண்ட்டு 10ல் ஒரு பாகம் 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அப்படியே அந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து இந்த இடத்த வந்து அந்த லைட்டாக பெண்ட் ஷேப் வர்ற மாதிரி இதில் மார்க் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இடுப்பினுடைய மார்க் வந்து இந்த மார்க்கு, இந்த லைன் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இது இடுப்போட இடம். இடுப்பு 30.5. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் 30.5 இடுப்பு. இப்போ இங்கேருந்து பார்க்கணும். அதே மாதிரி 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. இடுப்பினுடைய அளவு 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் அதிலேருந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சு. இதுதான் அந்த ஷேப்பினுடைய இடம். இப்போ மிடில் செஸ்ட் வந்து 35.5. இந்த பேக்கில் வந்து மிடில் செஸ்டினுடைய அளவுக்கு இங்கே பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 8.25 1 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வைக்கணும். இப்போ 8.25 1 பாயிண்ட்டு 1 இன்ச்சு ப்ளஸ்ஸு 9.25 1 பாயிண்ட்டு. இந்த 3 அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப்பை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி அந்த இடத்த கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த பார்ட்டை வந்து அந்த பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப்புக்கு தேவையானதை இங்கேருந்து இந்த லைன் இதில் எடுத்துக்கணும். இங்கேருந்து அதே லைனில் வந்து டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து இதை எடுத்துக்கணும். அந்த இடங்கள் எது எது எடுக்கிறோங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது அந்த பிரின்சஸ்னுடைய ஷேப்பு வந்து நமக்கு தேவையான மாதிரி இதிலேருந்து வரைகிறோம். இந்த இடத்த கரெக்டாக இதில் டச் ஆகணும். இந்த சென்டரில் வந்து டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இடம் இந்த மார்க்கில் வந்து கரெக்டாக டச் ஆகணும். இந்த ஷேப் இதிலேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் இதில் கரெக்டாக எடுத்துடணும். கீழே இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த 3/4 இன்ச்சு இங்கே கொடுத்துடணும். இந்த சைடை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி இந்த ஷேப் இதில் இந்த பிரின்சஸ் இதில் வரும்போது இதோட சேர்ந்து போயிடணும். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் வரைஞ்சிக்கணும். இப்போது இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சென்டர்லேருந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து அதே லைனில் 5.5 இன்ச்சுக்கு இதில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஸ்ட்ரெயிட் வந்து இது லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இதை அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் இதில் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை வந்து நாம் வந்து முதல்ல கட் பண்ணி இந்த டாட் பாயிண்ட்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத
அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும். லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக இந்த மார்க் இதில் தையல் தும்பு மார்க் இங்கே வந்துருச்சு. அதே 1 இன்ச் இங்கேருந்து இப்போ தையல் தும்பு இங்கே. இந்த ஸ்டிச்சிங் லைன் இதில் மார்க் பண்ணிக்கணும். இதை அப்படியே இதில் கொண்டு வந்து இந்த தையல் தும்பை கொண்டு வந்து இதில் வந்து இணைச்சிடணும். இந்த பொசிஷனையும் கட் பண்ணிக்கணும். பேக்கினுடைய அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சு தள்ளி போட்ட மார்க்கில் வந்து நம்ம கவர் தட்டு, இந்த கவர் தட்டை மார்க் அப்படி பண்ணிக்கோங்க. மார்க் அப்படி பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து அப்படி கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பழகும்போது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு லைனிங்கில் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மார்க் அப்படியே பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நம்ம இந்த பார்ட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து ரெடி. நெக்குக்கு இதிலேருந்து அப்படியே மார்க் பண்ணிடுறோம். பட்டியினுடைய இடம், இங்கே பட்டியோட இடம், இது ஃப்ரண்டினுடைய இடம். இப்படி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இதை கரெக்டாக வெட்டிக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் சென்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்ட் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதில் எல்லாமே மார்க் இருக்குது. இது வந்து டாட் சென்டர் பாயிண்டினுடைய மார்க்கு, இது வந்து 100% மார்க்கு, இது கீழே உள்ள ஸ்ட்ரெயிட் லைனு, இது வந்து கிராஸ் பண்ணக்கூடிய மார்க்கு. இந்த மார்க் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துடணும். இது டாட் சென்டர் பாயிண்ட்டு, இது 100%, கீழே உள்ள ரெடி மார்க்கு. இந்த இடத்த இப்படி பண்ணிவிட்டு இந்த மார்க் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். இது வந்து ஈஸியாக நீங்கள் இதே மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைனிங்கில் போடும்போது இந்த மெத்தடுகள்லாம் எப்படின்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக லைனிங்கிலே கட் பண்ணலாம். அதை நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். இப்போது இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு டாட் சென்டர் பாயிண்ட் 3.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அது 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சு இங்கே கம்மியாக வச்சுட்டோம். கீழ் மார்க் கரெக்டாக எடுத்துருக்கோம். அந்த ஷேப்பை வந்து அதே மாதிரி
இதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த அளவு வந்து கரெக்டாக எடுத்துட்டோம். இங்கே இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இந்த பொசிஷனை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு இதுதான் அளவு. இப்போ நம்ம முதல்ல இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மார்க் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதில் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும். இந்த டாட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி இந்த டாட்டுடைய மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி டாட் பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்னுடைய கீழ்னுடைய எண்டை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்டோடு நிப்பாட்டிக்கோங்க. இந்த டாட்டை இதில் இந்த மார்க்கோடு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சுட்டு இதில் இருந்து இந்த டேப் அடிச்சிருங்க. இப்படி டேப் வந்து இங்கேருந்து இதில் இப்படி டேப் அடிச்சிருங்க. இப்போ இந்த 2 மார்க்கையும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கோங்க. பட்டியோட ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் போட்ட இடத்துலேருந்து அதுக்கு மேலே இந்த நெக் பாயிண்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக அப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்ஷன் வந்து இப்போது இந்த டாட் வந்து க்ளீனாக வந்து இந்த பொசிஷன் இந்த டாட் இந்த கப் ஷேப் தூக்கக்கூடியது இந்த டாட் க்ளீனாக தூக்கிறோம். ஆனால் லைனிங்கில் கட் பண்ணும்போது டாட்டே இருக்காது. இப்போ டாட்டே இல்லைன்னாலும் அந்த பொசிஷனுக்கு வர்ற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே ரெடியாக இருக்குது. இதோட சென்ட்ரு இது. இப்போ இந்த பொசிஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹைட் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக 5.25 என்னுடைய ஹைட் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த சென்டரில் இருந்து அதே 5.25 இங்கே இருக்கணும். இந்த 5.25 இந்த இருக்குது. இப்போ இந்த 5.25 இருக்க இடத்துல இருந்து இந்த ஆம்கோலினுடைய ஷேப்பை வந்து முதல்ல இதில் இந்த அளவை முதல்ல சைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஜாயின் பண்ணுறதுக்குரிய அளவு வந்து இதில் கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இந்த 5.25 கரெக்டாக இருக்குது. அதே இது இங்கேயும் 5.25 கரெக்டாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஆம்கோலினுடைய சுற்றளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கேருந்து மேலே தையலை கழிச்சுக்கணும். இதிலேருந்து ஆம்கோல் சுற்றளவு பார்க்கணும். நமக்கு 15.5 இன்ச்சு 7.25 இன்ச்சு வேணும். அந்த 7.25 இருக்கான்னு பார்க்கணும். 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை இங்கேருந்து எடுத்துடணும். இப்போ தேவையை விட இங்கே 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதை லைனிங்கில் மார்க் பண்ணும்போது நம்ம வந்து ஞாபகமாக வந்து இந்த 1/4 இன்ச்சு இங்கே கூட்டணும். இங்கே வந்து கீழே
இதில் வந்து 1/4 இன்ச்சு, இந்த லென்த்தில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம வந்து கூட்டணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து மேலே வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் கூட்டணும். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கிட்டு, இப்போ இது ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஜாயின் பண்ணோன்னே, அந்த கப் ஷேப்பு இதில் ஜாயின் பண்ணோன்னே, இது எப்படி அந்த கப்பு வந்து நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேக்கில் வச்சு பார்த்துடலாம். இப்போ இந்த டாட் பாயிண்டுடைய லென்த்தில் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 5.75 இருக்கும். அதை அப்படியே 2 சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டாட் சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த இடத்துல இந்த ஷேப்பை வந்து அப்படியே கொடுங்க. இதிலிருந்து இந்த ஷேப் அப்படி கொடுத்து, இங்கே அந்த ஒரு நூல் விட்டதெல்லாம் கரெக்டாக வந்து அந்த ஒரு நூல் நம்ம விட்ட இது எல்லாம் அந்த பிசுறு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து இதில் இப்படி கட் பண்ணி ஷேப்பை வந்து கரெக்டாக இப்படி வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக இதுலேயும் அந்த பெண்டு ஷேப் நம்ம கரெக்டாக வர்ற மாதிரி வந்து அந்த ஷேப்பில் இருந்து அப்படி கரெக்டாக இதில் சேர்கிற மாதிரி இந்த பெண்டு ஷேப் கொடுத்துருங்க. இங்கேருந்து இந்த ஷேப் அப்படி கரெக்டாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெண்டு வந்து இந்த டாட் பிடிச்சோன்னே இதில் டாட் பிடிச்ச மாதிரி இப்படி இருக்கும். இது இப்போ ரெடி பண்ணிவிட்டு இந்த பேக்கில் இதை வைக்கணும். பேக்கினுடைய அளவு பேக் இங்கே கரெக்டாக இருக்குது. மேலே வந்து இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா கீழே இந்த மார்க்கில் வந்து இங்கே எவ்வளோ வந்து பத்தாமல் இருக்குதுன்னு தெரியும். ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து இந்த அட்டையில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கணும். இங்கே தட்டினதை இந்த ஷேப்பையும் லேசாக கிராஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த ஷேப்பில் கரெக்டாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர் தட்டு அதில் க்ளீனாக வந்திருக்கும். இங்கே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிது. இதை தட்டும்போது அந்த 1/4 இன்ச்சை இங்கே 1/4 இன்ச்சு கூட்டுற மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு கூட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? அதை எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இந்த ஷேப்பில் இப்போது இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கில் வந்து பீஸ் எடுக்கணும். முதல்ல வந்து இந்த பீஸ் எடுத்துருக்க. இந்த பீஸ் இங்கேருந்து கரெக்டாக எடுத்துடணும். இதை மார்க் பண்ணும்போது முதல்ல இதை எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி இந்த சைடை சைஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடை அளந்துட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் என்ன வருதோ அந்த ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிக்கணும்.
அப்படியே நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிற ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம கிளாஸில் டெக்னிக்கல் கிளாஸில் வந்து இந்த மாதிரி நிறையா நுட்பங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம டெக்னிக்கல் கிளாஸில் சொல்கிறோம். ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வெட்டக்கூடிய மெத்தடுகள் நிறையா இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு, இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போது இதை கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ இது ரெடி மார்க்கு. இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய இடத்தையும் இதில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து இடம் விட்டுக்கணும். இங்கே இந்த மார்க் அப்படியே பண்ணிக்கிறோம். இங்கே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அது ரொம்ப பொறுமையாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த இப்போ பிரின்சஸ் கட்டை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆம்கோலுடைய லைன் ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கஸ்டமர் நிறைய இடைஞ்சல் ஆகிப்போச்சு. திருப்பி பாதி வீடியோவை 2வது எடுக்கணும், அதிலே கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. இந்த இடம் சைடு மார்க் எல்லாத்தையுமே இப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இங்கே 1/4 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. அந்த 1/4 இன்ச்சு அப்படி இங்கே பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 இதில் இணைச்சி விட்ருங்க. இப்போ இங்கேருந்து இந்த சென்டரையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கை இங்கே போட்டுருங்க. இப்போ இங்கே சென்டர் இங்கே இருக்குது. இங்கேருந்து இதை அளந்துக்கோங்க. கரெக்டாக 5.25 1 பாயிண்ட்டு. இந்த சென்டர்லேருந்து அதே மாதிரி 5.25 1 பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இதிலிருந்து இந்த மார்க்கை லைட்டாக அப்படி இந்த கிராஸை வந்து மேலே ஏறினதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸை இங்கேருந்து இப்படி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ண மாதிரியே இந்த சைடும் ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் விட்டு அவ்வளோதான். இது இப்படியே ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதுதான் அளவு. இந்த தையல் தும்பு வச்சு கரெக்டாக இந்த பிரின்சஸோட ஷேப்பு என்ன வரணுமோ அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. இதை இந்த மார்க்கில் இருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவில் எல்லாமே கரெக்டாக இருக்கும்.
சென்டர் இதில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் இருந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா அப்படி தைக்கும்போது இந்த அடித்தட்டு அப்படி இழுத்துடுச்சிங்கன்னா இந்த சென்டரில் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த பெண்டில் அடிக்கும்போது இந்த சென்டர் கரெக்டாக வந்துடும். இந்த பிசுறு எல்லாத்தையும் கரெக்டாக இப்போ ரெண்டும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேக்கு. ஆம்கோல் அப்படி வச்சிங்கன்னா இங்கே கரெக்டாக இது இருக்கும். டாட் பிடிக்கும்போது அந்த பொசிஷன் கரெக்டாக வந்துடும். இந்த கவர் தட்டு எல்லாமே சரியாக வந்துடும். இந்த ஃப்ரண்ட் இதில் இது மேலே அப்படி வச்சிங்கன்னா சைடு இங்கே சைடில் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வச்சுட்டு இந்த பிசுரெலாம் கரெக்டாக தட்டிட்டிங்கன்னா சைடோட அளவு வந்து உங்களுக்கு அந்த பேக்கில் கரெக்டாக வர்ற மாதிரி இங்கே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பீஸ் வந்து கரெக்டாக இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த மாதிரி கவர் தட்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக கவர் தட்டு வந்துடும். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட் எப்படி வந்து அந்த கப் ஷேப் வருதுங்கிறத அதையும் பார்த்துருவோம். இந்த பேக்கில் அந்த பொசிஷன் எப்படி வருதுங்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது இங்கேருந்து கரெக்டாக வைக்கிறோம். இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து இங்கே வந்துடும். இந்த டாட்டை இதில் பிடிக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வந்து டாட்டை இதில் பிடிக்கும்போது இங்கே கரெக்டாக பிடிக்கும்போது இந்த கப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கப் ஷேப் வந்து இப்படி தூக்கிட்டு பிடிக்குது. இல்லை பிடிச்ச ஸ்ட்ரெயிட் வரும்போது இந்த கப்பு கரெக்டாக தூக்கிடுது பார்த்திங்களா. ஸோ அந்த கப்பை தூக்குறதுக்கு வந்து அந்த டாட் பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டோம். மிடில் ஜஸ்ட்டுடைய அளவு வந்து 1 இன்ச்சு வித்தியாசங்கிற இடத்துல 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம் வந்தால் இதே போல் இந்த பக்கம் டாட் போட்ட மாதிரி இந்த பக்கமும் டாட் போட்டு இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய இதில் மிடில் ஜஸ்ட்டுடைய அளவு வரும் அதிகமாகும்போது எப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய இதில் பார்ப்போம். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. ஸோ உங்களுடைய டவுட் எது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை வந்து வீடியோ வந்து பாருங்கள். பார்த்த ஒரு ட்ரிப்பு பார்க்கும்போதே கரெக்டாக வந்து புரிஞ்சிடாது ப்ளவுஸினுடைய இது வந்து. வீடியோவை வந்து பல முறை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து ஏற்கனவே வந்து கை எல்லாமே நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான். ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வந்து கை வந்து எந்தெந்த பாடிக்கு எப்படி எப்படி கட் பண்ணணும்னு நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் பார்ப்போம்.